நகை கடனுக்கும் இனிமேல் இஎம்ஐயில் செலுத்த முடியுமா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், நகை கடைகளில் இல்லை வங்கிகள்லையோ இல்லைன்னா நிதி நிறுவனங்களையோ நகையை கொண்டு அடகு வைப்போம் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக வட்டியை கட்டி அசலை கட்டி நம்ம நகையை திருப்பிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த நகைக்கான காலக்கெடுவை அதிகரிச்சுக்கிட்டே வருவோம். இதுதான் வழக்கமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பல வாடிக்கையாளர்கள் சிச்சுவேஷன் சரியில்லாமையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நகையை திருப்பிக்காமையே போயிடுறாங்க. அதனால் நகைகள் ஏலத்துக்கு அதிகமாக வருது. இதை தவிர்க்கிறதுக்கு ரிசர்வ் வங்கி இப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நகை அடகு வைக்கிற ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நகையோட வேல்யூ மட்டுமே நம்பாம அவங்களால திருப்பி செலுத்த முடியுமா, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் வர்த்தகம் பாதிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக வங்கிகளோ இல்ல கடன் வழங்கும் நிறுவனங்களோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இஎம்ஐ முறையில் கடனை திருப்பி செலுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை ஆலோசிச்சுட்டு வராங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாயிருக்கு. அதன்படி என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் நகையை அடமானம் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் போறாங்க அப்படின்னா, அங்கே வங்கியில் சொல்லியிருப்பாங்க 9.5775%, அதாவது 9.75% உங்களுக்கு ஆண்டு வட்டி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்கள 3 ஆண்டுகளை நீங்கள் திருப்பி செலுத்தணும் அப்படின்றத ஒரு காலத்தை கொடுக்குறாங்க வங்கிகளில் அப்படின்னு வச்சுப்போம். அந்த வகையில் அந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா மாதத்துக்கு 16,074 ரூபாய் இதை தான் அவங்க இஎம்ஐயாக செலுத்தணும். 3 ஆண்டுகளும் அவங்க இதே இஎம்ஐயாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 3 ஆண்டுகளில் வங்கிக்கு 78,698 ரூபாய் வட்டியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ புதுசாக ஆலோசனை நடந்துகிட்டு வருது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாடிக்கையாளர் 5 லட்ச ரூபா நகை கடனை வாங்கின அந்த வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா 5,78,698 ரூபாய் எண்ட் ஆஃப் த இயர், அதாவது என்னன்னா 3 ஆண்டுகள் முடிவில் அவங்க செலுத்திட்டு அவங்க நகையை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் இப்போது வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க.